ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம கடவுள் சிவனுடைய அந்த த கம்ப்ளீட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டில் நம்ம டோட்டலாக லார்டு சிவன், அந்த கடவுள் சிவனுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவருடைய குடும்ப வரலாறு நம்ம ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். ஆல்ரெடி நம்ம சிவனுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு பிளேலிஸ்டில். இது வீடியோ நம்பர் 3. அப்போ நம்ம கடவுள் சிவனுடைய வாழ்க்கை வரலாறில் ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம பைபிள் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இது எடுக்கிற மாதிரி தான் மைண்ட் இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம கொண்டு போவோம். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பைபிள் கிளாஸஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து ஒரு சில வீடியோஸ் கொடுப்போம். இதெல்லாமே ஒவ்வொரு பிளேலிஸ்டில் நம்ம போட்டு விட தான் போகிறோம். அதை பார்த்து நன்மை அடைந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம கடவுள் ஈசன் சிவனுடைய ஒரு கதை மாரி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோ நம்பர் 3. அப்போ கடவுள் சிவனுடைய இதில் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, சிவன் யார், சிவன் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிவன் யார், அவர் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 2-3 ஒரு கதைகளை சொல்லிட்டு தான் நம்ம இந்த சுயதரிசன சக்கரம் பற்றி நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம். இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகும். எவ்வளோ நேரம் வீடியோ போகுதோ இதை வெயிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதெல்லாம் நான் முன்னாடியே கொடுக்கணும்னு நினைத்தது, பல்வேறு காரணங்களுக்காக கொடுக்க முடியாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டூ லேட், கடைசி டைமில் கொடுக்க போகிறோம். இப்போமாவது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்ல, அதுக்காக தான். அஞ்ஞானிகளுக்கு, பிரம்மகுமாரிகளுக்கு தெரியும், அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, அவங்க தெரிந்து கொள்ளணுங்கிறக்காக இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். சரி, அப்போ சிவன் யார், அவர் எப்படி பிறந்தார் அப்படின்னா, சிவன் யார் அப்படின்னா எல்லா மதங்கள்லையுமே கடவுள் ஒருவர், அவர் இப்படி இப்படி இருப்பாருங்கிறது எல்லா மதத்துலையுமே உண்டு, இதை மறுக்க முடியாது. ஆனால் இந்து மதத்தில் கடவுள் சிவன் பற்றி நிறைய கோட்பாடுகள்லாம் இருக்கு. அவர் அனாதியிலே பிறந்தவர் அப்படின்னு. அனாதினா அவர் ஒரு அனாதை சொல்லுவாங்க, நீ ஒரு அனாதை பையன் அப்படிம்பாங்கள்ல. அப்போ இறைவன் ஒரு அனாதையாகவே பிறந்தவர், அவர் அனாதை, அவருக்கு நிகர் அவரு தான். அவர் ஆதியிலே பிறந்தவர், ஆதினா தொடக்கம் சொல்லுவாங்களா, ஆதி மனிதன் சொல்லிட்டு. அப்போ ஆதியிலே பிறந்தவர் தான் கடவுள் சிவன். அப்போ அவர் ஆதியும் அந்தமும் அல்லாதவர். அப்போ ஆதியிலே பிறந்தவர், அந்தம்னா முடிவும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடியும் முடியும் தெரியாதவர், அவரை பற்றி கண்டே பிடிக்க முடியாதான். அவர் எப்படி வந்தார், எப்படி இனி போவார், அது பிரம்மகுமாரிகளுக்கு தெரியும். அவர் எங்கேருந்து வந்தார், இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியும். ஆனால் உலகப்புறமான லௌகிக வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள், ஏன்னா அந்த உலகம் ஒரு மாயை மாதிரி. நீங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் ஜாயின் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு மாயைங்கிறது, ஏன்னா இந்த உலகம் இவ்வளோ காலம்தான்ங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய மாயை. அது தெரியாமலே நிறைய டிக்கெட்டுகள் கிளம்புது அப்படி. அப்போ சிவன் வந்து ஆதியும் அந்தமும் அடியும் முடியும் இல்லாதவர் அப்படின்னு. அவரை சுயம்புன்னு சொல்லுவாங்க இந்த மதத்தில். சுயம்பு அப்படின்னா சுயமாகவே அவர் இருக்கக்கூடியவர், சுயமாகவே பிறந்தவர் அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட வந்து நிறைய இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க, அவர் கல்வியை தான் கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. கல்வினா அவர் வந்து அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லிட்டு கல்வி தந்தைன்னு சொல்லி. அப்போ கல்வி தந்தை அப்படின்னா, அப்போ அவரு என்ன கல்வியை கற்றுக்கிட்டாரு, சிவன் ஞானம், அறிவு, உனக்கு ஞானம் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த ஞானத்தை தான் கடவுள் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அது என்ன மாதிரி ஞானம், எப்படிப்பட்ட ஞானம், அது மட்டும் இல்லாமல் அவர் யாருக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா கடவுள் வந்து சுயமாகவே அவர்கிட்ட ஞானம் இருக்கு, அவர் சுயமாகவே பிறந்தவர். அப்போ அவர் சுயமாகவே ஞானம் அவர்கிட்ட இருக்கு, சிவஞானம்.
அப்போ அவர்கிட்ட இயற்கையாகவே அவர்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம அவரை பெருசா வழிபடணும்? அவர் 4 பேருக்கு கற்றுக் கொடுத்தா தானே அவர் ஒரு கற்றுக்கொண்டதனுடைய சுயத்தினுடைய ஒரு பிரதிபலனை அவர் அதை உணர முடியும். அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு? இயற்கையிலே ஆதியிலே ஒரு சிலருக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதை நம்ம இந்த வீடியோனுடைய கண்டினியூ பண்ணும்போது பார்த்துக்கலாம். வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க, சரியா? அப்போ சிவன் வந்து அந்த காலத்திலே உள்ள ஒரு மனுஷன், பழைய மண்டை, இப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ அவரை பற்றி முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய பெர்த்து, ஏன்னா அவருடைய பிறவியை வந்து இந்து புராணங்களா இருக்கலாம், சிவபுராணம், அப்புறம் பார்த்தா விஷ்ணு புராணம், இதெல்லாம் வித்தியாசமான கோட்பாடுகள் தான் இருக்கு. ஏன்னா இந்து மதங்கள்ல தேவி தேவதைகள் கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஆனா அதே போல ரொம்ப வித்தியாசமான ஒரு சில கொள்கைகள் அவங்களுக்குன்னே புராணங்கள் இருக்கு. ஒன்று சிவபுராணம், இன்னொன்று விஷ்ணு புராணம். அப்போ அதுல உள்ள ஒரு 2 கதைகளை வைத்துதான் நம்ம இன்னைக்கு விளக்கம் கொடுக்க போறோம். விஷ்ணு புராணத்துல இருந்து தான் சொல்ல முடியும். நீங்க சிவபுராணத்தை கேட்டீங்கன்னா அவர் பிறந்ததுக்கு ரெக்கார்டே சொல்ல மாட்டாங்க, மறைச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவர் பெரிய இவரு மாரி. அப்படிலாம் கிடையாது. அவரு ரொம்பவும் இலகின மனம் கொண்டவர். பக்தியில தான் அவரை பெரிய அப்பா டக்கரா பார்த்துட்டாங்க. ஆனா இயற்கையிலே சிவன் ரொம்ப அன்பு குணம் கொண்டவர். அதனாலதான் காட் இஸ் லவ்னு சொல்றோம். சரி, அப்போ அவ்வளவு அன்பு கொண்டவர். அவரை வந்து சிவ புராணத்துல கண்டே பிடிக்க முடியாது, அதுக்கு முழு டீட்டெயில்ஸ் கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனா விஷ்ணு புராணத்துல அதை கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு அந்த விஷ்ணு புராணங்கள்ல இருந்து ஒரு சில கதைகளை தான் நம்ம வைத்துதான் சிவன் எங்க வந்தாரு, எப்படி வந்தாரு, அவரு என்ன மாதிரி கேரக்டர், அவர் கல்வி யார் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாருங்கிற ரகசியத்தை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? இதுல பாருங்க, சிவனை ஒரு குழந்தை மாரி காட்டியிருக்கு. இன்னைக்கு அவரு எப்படி பிறந்தாருன்னு காட்டுறதுக்காக நான் குழந்தைய காட்டிட்டேன். சரியா? குழந்தையா இப்படி ஒரு குழந்தையா இருக்கக்கூடியவர் ஆதியிலே பிறந்திருக்கிறாரு. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம். தலை மேல சௌரி முடி மேல ஒரு தேய்பிரையை வச்சுட்டு வேற இருக்கிறாரு, விட மாட்டாரு போல. நான் போன வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன் சிவனுடைய அங்க அடையாளம்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, தேய்பிரையை வச்சுக்கிட்டு தான் அவர் இருக்கிறாரு. கழுத்துக்கு எல்லாமே அவருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு அவருடைய உடல்ல, குழந்தை ரூபத்துல காட்டப்படுது. இன்னைக்கு இதுல ஒரு 2 கதைகள் வரும். நம்ம எதை வைத்துதான் நம்ம சிவன் எப்படி பிறந்தாருன்னு கண்டுபிடிக்க முடியும், ஆன்மீக ரகசியத்துக்காக. சரியா? இதை நீங்க எங்க தேடினாலும் கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கு ரியல் நாலேஜ், அறிவை வந்து நீங்க இந்த வீடியோவில் அடைய போறீங்க. நம்ம வீடியோக்கு இப்பதான் போறோம், வீடியோக்கு போவோம். இதுல ஒரு 2 கதைகள் வருது, அதை வைத்துதான் சொல்ல போறோம். இதுல முதலாவது கதை என்ன அப்படின்னா, பக்தியில நமக்கு தெரியும், உலகத்தை வந்து பிரம்மா படைத்தாரு. அவரு விஷ்ணு வந்து அதை காத்தல், அந்த பாலனை செய்யக்கூடியவர்னு சொல்லுவாங்க. காத்தல் அப்படின்னா உலகத்தை படைப்பாரு பிரம்மா. அந்த படைத்த அந்த உலகத்தை வந்து மக்களை நல்வழிப்படுத்துறது வந்து அவரு விஷ்ணுடைய கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருது, ஒரு விஷ்ணு புராணத்துல இருக்கு ஒரு டிஸ்கஷ் வருது. இப்போ நீ படைத்தல் செயலை செய்யற, நான் காத்தல் செயலை செய்யறேன். அப்போ படைத்து காத்து ரட்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு படைப்பு மாரியே போய்கிட்டு இருக்குதே, இதனுடைய இறுதி நிலை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மன சோர்வுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல அழிவுன்னு ஒண்ணு இல்லை, முடிவுன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த படைத்தலின் நோக்கமே ஒரு ஒரு ஸ்திதியில இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், பிரம்மாவும் விஷ்ணுவும். அந்த டைம்ல அவரு வந்து ஒரு ஜோதி ரூபமாக ஒரு கம்பம் வந்து ஒண்ணு பிறக்குது. அவங்க பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு அவங்க முன்னாடி வருது. கதைகள்ல அப்படி எடுக்கிறாங்கன்னா, இந்த சுயதரிசன சக்கரம் பற்றி நான் விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு விளக்கம் புரியும். அதுக்காக தான் நம்ம உருட்டுறோம். சரியா? இந்த வீடியோவை. அப்போ ஒரு ஜோதி தம்பம் மாதிரி வருது, விஷ்ணு புராணத்துல தான் இருக்கு, ஜோதி தம்பம் வருது. அந்த ஜோதி தம்பத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே விஷ்ணுவும் அவரு பிரம்மாவும் 2 பேரும் பார்த்து, இது என்ன வித்தியாசமா இருக்குது, அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதனுடைய அடி முடிய வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும்னு அவங்க ஆசைப்பட்டு வர்றது போல கதை களம் நகருது. அப்போ அவங்க பிரம்மா வந்து நமக்கு தெரியும், நீங்க அந்த பிரம்மாவினுடைய அந்த தூய்மை நிலை, அவருடைய உயர்ந்த குணங்கள் பாருங்க. ஒரு
வித்தியாசமான ஒரு பாணியில தான் காட்டப்பட்டிருக்கும் வேதங்கள்ல. அவர் ரொம்ப தூய்மையான ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க பிரம்மாவை வேதத்துல. அவர் ஆதி தேவன் வேற பிரம்மா. அப்போ அவருக்கு ஒரு வாகனம் உண்டு, அன்னம் அப்படி சொல்லிட்டு அந்த அன்னப்பறவையில ஏறி திடுதுப்புன்னு அவர் மேலே ஏறி போயிடுவார். என்ன, அந்த ஜோதி தம்பத்தினுடைய மேல்படி அந்த முடிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுவாரு. இது மகாவிஷ்ணுவனுடைய 10 அவதாரங்கள் நமக்கு தெரியும். மச்ச, கூர்ம, வாமன, வராக, பல்ராம, பரசுராம, ராம, கிருஷ்ண, பல்ராம, கல்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அவதாரங்கள் அவருக்கு உண்டு. இந்த தசாவதாரத்துல உண்டு. அதுல ஒரு அவதாரம் ஒண்ணு பன்றி அவதாரம் அவர் எடுத்திருப்பார். அப்போ அந்த அவதாரத்தை எடுத்து, ஏன்னா பன்றி ஒரு குழி தோண்டி உள்ளதானே போகும். அப்போ அந்த குழியை தோண்டி அந்த ஜோதி தம்பத்தினுடைய அடியை பார்க்க அவர் கீழ்மா நோக்கி போறாரு விஷ்ணு அப்படின்னு கதை நகருது. அவங்க கீழே போறாரு, ஒருத்தர் மேலே போறாரு. இதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, அந்த ஜோதி தம்பத்தினுடைய அந்த ஜோதியினுடைய அடியும் முடியும் காண முடியாதுன்னு சோர்வடைகிறது போல ஒரு கதை களம் இருக்கு. இதோட அந்த விஷ்ணு புராணத்தினுடைய சிவனுடைய தோற்றம் முடியுது. அதுக்கு முழு எக்ஸ்பிளைன் பெருசா, ஏன்னா நான் யூடியூப்லாம் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கு கன்ஃபார்மாக ஞானம் சரியாக இருக்குதா நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் யூடியூப் சார்ந்த விஷயங்கள் சர்ச் பண்ணும்போது இதுதான் வருது. இதுக்கு மேலே சிவனுடைய நிலை எதுவும் அதில் இல்லை. சரியா? அப்போ சிவனுடைய ஸ்தலம் இவ்வளவுதான் முடியுது விஷ்ணு புராணத்துல தான். அப்போ இதுக்கு விளக்கம்னா, நம்ம ஒரு அஞ்ஞான ஆத்மாவாக இருந்துக்கிட்டு ஒரு பக்தி சார்ந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா சத்தியமா நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சாகும்போது கூட நமக்கு இந்த ஞானங்கிற அந்த நிலையை ஊட்டுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா உலகத்தின் கடைசி நேரம் இருக்கு. இப்ப நீங்க எந்த டைம்ல இதை தெரிந்து கொள்ளாவிடில் இப்போது இல்லையில் எப்போதும் இல்லை. ஏன்னா இந்த கதை எல்லாருமே இந்த சிவன் எப்படி பிறந்தார், சிவன் யாரு, அப்ப சிவபுராணம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு கதையை தான் முதல்ல நிறுத்தி வைப்பாங்க. அப்போ அதுக்கு ரகசியங்கள் தெரியாம இருந்துருவாங்க. ஆனா பிரம்மகுமாரிகள் கொஞ்சம் சுட்டி அவங்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள். அப்போ அஞ்ஞான ஆத்மாக்கள் இது நீங்க இந்த கதைக்கான விளக்கங்கள் நீங்க தெரிந்து கொள்ளணும்ல. ரொம்ப சூப்பரான கதை. இப்ப நம்ம அந்த நான் இப்ப சொன்ன இந்த கதைக்கு விளக்கம் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த உலக நாடக சக்கரம் பாருங்க 5000 வருட சக்கரம் தான். அப்போ இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் அப்படின்னு இந்த உலக நாடகம் தான் இருக்கு. உலக நாடகமே மொத்தமே 5000 வருஷம் தான். திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் இருக்கு. அப்போ பல லட்சம் பல கோடி வருடங்கள் இந்த உலகம் இருந்தது உண்மை. 5000 பிளஸ் 5000 பிளஸ் 5000 பிளஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இதனுடைய வருடங்களை காட்டுவாங்க. இல்ல அவங்க விருப்பப்படி பேசுறது தான் பாருங்களேன். அவங்க விருப்பப்படி எதையாவது ஒன்ன பேசி இதுதான் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. ஒரு அறிவியல் சாதனங்களை வைத்து அவங்க சொல்றாங்க உலக நாடகமே மொத்தமே 5000 வருடம் தான். அப்போ 5000 வருடம்ங்கிறதுக்கு நிரூபணம் எப்படி கண்டுபிடிக்கிற? உலக நாடகம் மொத்தமே 5000 வருடமா, இதை எப்படி ப்ரூஃப் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம கொடுப்போம். சரியா? அது நிறைய ப்ரூஃப்லாம் வந்துடும். அறிவியல் எவிடன்ஸ்லாம் வச்சு கொடுக்குறேன், இதுல கடந்து இருக்கண்டாம். அப்போ உலக நாடகம் மொத்தம் 5000 வருடங்கள் தான். அப்போ அந்த 5000 வருடத்துல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம்னு இதே பூமியில இந்த ஸ்தூல உலகம் தான் இருக்கு. பூமியில தான் இருக்கு. அந்தந்த ஏரியாக்கள் வரும். அதுக்கப்புறம் வருடங்கள் எடுக்கும்போது பல நாடுகள் வருது. அப்புறம் இப்போ நம்ம உட்காந்து பேசும்போது இந்த உலகம் இப்படி இருக்கு. நம்ம இப்போ இருந்து பேசுறோன்னா 5000 வருட அந்த நாடக சக்கரத்துக்குள்ளதான் நம்ம உட்கார்ந்து இருந்து பேசுறோம். வெளியெல்லாம் கிடையாது. 5000 வருட நாடக சக்கரத்துல ஏதோ ஒரு தேதி ஒரு டேட்டில் உட்காந்து இருந்து பேசிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன். அப்போ நம்ம இப்போ பேசுறது 5000 வருஷத்துல எத்தனையாவது வருஷங்கிறதுலாம் அதை நான் நிறைய வீடியோவில் கொடுத்துட்டேன், பார்த்துக்குங்க. அப்போ முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் அப்படின்னா, இதை முதல் பாதி சொர்க்கத்துல நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் இதுல இருக்கிறாங்க. சரி, அப்போ முதல் பாதி சொர்க்கத்துல யார் இருக்கிறாங்கன்னா, சத்தியுகம் திரேதாயுகத்துல நம்ம இந்து மத கோயில் தெய்வங்களை சாமியா வழிபடுறோம்ல அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ பிறவி பல எடுத்து வரும்போது அவங்க துவாபரயுக கலியுகத்துல தன்னுடைய சக்தி அவங்க இழந்து போறாங்க. அப்போ அந்த துவாபரயுக
கலியுகத்துல தன்னுடைய சக்தியை இழக்கும் போது இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் சொல்லிட்டு ஒரு பிரம்ம குமாரிகள் இயக்கம் வந்து கடைசி 100 வருடத்துல வந்து மகா சங்கம் யுகம்னு ஒண்ணு உருவாகி அதன் மூலமாக உலகத்தை படைத்த இறைவன் பரமாத்மா சிவன் வந்து இந்த வயதான தாத்தா மூலமாக இந்த ஞானம் கொடுக்கிறாரு. இந்த ஞானத்துல இருந்துதான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ கோயில் தெய்வங்கள் எல்லாருமே பிறவிகள் பல எடுத்து இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல 33 கோடி தெய்வங்கள் வந்து இந்த ஞானங்கள் எடுக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல யாரெல்லாம் வந்து இந்த கிளாஸ் இந்த இது ஒரு நாலேஜ் மாரி வரும். நிறைய பட விளக்கங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அதுல கிட்டத்தட்ட 35 வீடியோ கிட்ட நான் கொடுத்துருக்குறேன். 35 நாள் 1 மாச கோர்ஸ் மாரியே போகும். தினம் ஒரு வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னா 1 மாசம் கோர்ஸே போகுது. ஃப்ரீ தான், பணம் எதுவும் கிடையாது, முற்றிலும் ஃப்ரீ, லைஃப் டைம். அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து முதல்ல இந்த ஞானம் யாருக்கு இறைவன் கொடுக்கிறாருன்னா பிரம்ம பாபான்னு ஒருவருக்கு கொடுக்கிறாரு, பிரம்மாவுக்கு கொடுக்கிறாரு. அப்ப இவருக்கு முதல்ல இறைவன் இந்த ஞானம் கொடுக்கிறாரு. அப்போ இந்த ஞானம் இவர் எடுக்கிறாருன்னா இந்த பிரம்ம பாபா இந்த பிரம்ம தந்தை என்ன ஆகுறாருன்னா இது மகா சங்கம் யுகத்துல இந்த கலியுகத்தின் இறுதியில அவர் வந்து பிரஜைகளின் பிதாவாக பிரம்மா இருக்கிறார். அப்போ இந்த கலியுகத்தின் கடைசியில இந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய ஞானத்தை அவர் அடைகிறார் பிரம்மா கலியுகத்தின் கடைசி நேரத்துல. அப்போ இதே பிரம்மா இருக்கிறார்ல, இதே பிரம்மா என்ன பண்றாருன்னா இவரு மகாவிஷ்ணுவாக பிறக்கிறார். இப்போ சங்கம யுகம் இது கலியுகத்தின் இறுதி. இவரு பிரம்ம பாபா, இவர் பிரம்மாங்கிறவர் வந்து லேக்ராசி, இவங்க கலியுகத்துல சங்கம யுகத்துல இவர் இருக்கிறாருன்னா இவரு இந்த ஞானங்கள்லாம் அடைந்து அடுத்த பிரிவில் எங்க போவார்னா மகாவிஷ்ணுவாக பிறப்பார். இதுல பார்த்திருக்கீங்களா, மகாவிஷ்ணுவாக பிறக்கிறார். சரியா? அப்ப இந்த மகாவிஷ்ணுவாக பிறக்கிறாருன்னா இது கலியுகம், ஓகே, சங்கம யுகம். இந்த சங்கம யுகம் 100 வருடத்துல கடைசி நான் 89-90 வருஷம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த 90 வருஷத்துல இருந்து இன்னும் ஒரு 10 வருஷம், மொத்தமே 100 வருடம் தான். பிரம்மாவினுடைய வயசு மொத்தமே 100 வயசு தான். அப்போ இந்த 100 வயசு ஞானத்துல 90 வயசு ஞானம் இவருக்கு முடிச்சு இன்னும் ஒரு 10 வருஷம் மூலமாக முடிஞ்ச பிறகு ரஷ்யா அமெரிக்கா மூலமாக உலக நாடுகளுக்கிடையே சண்டைகள் நடந்து இந்த உலகம் அழிஞ்சிரும். அதன் பிறகு இங்க இந்த பிரம்மாவாக இருந்து இவர் இந்த ஞானம் எடுக்கிறாரு பாத்தீங்களா, இவர் தான் மகா விஷ்ணுவாக பிறப்பார். இது வந்து அந்த விஷ்ணு புராணத்துல இன்னொரு கதை ஒண்ணு வருவோம், இதுக்கு அடுத்த கதை நம்ம சொல்லுவோம். அப்போ இவரு பிரம்மா மகாவிஷ்ணுவாக பிறக்கிறாரு. அப்போ பிரம்மா மகாவிஷ்ணுவாக பிறக்கிறாரு அப்படின்னா அவர் இந்த சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுக கலியுகத்துல அதே மகாவிஷ்ணு பல பிறவிகள் எடுத்து வருவார். அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா சத்தியுகம் முதல்ல பிறப்பாரு. அப்போ அந்த சத்தியுகத்துல மகாவிஷ்ணு பிறக்கும் போது இங்க அவருக்கு 8 பிறவி, இங்க 12 பிறவி, இங்க ஒரு 21 பிறவி, இங்க ஒரு 42 பிறவின்னு 84 பிறவி வந்து பிரம்மா எடுக்கிறாரு. மகாவிஷ்ணு உடல் எடுத்து தான் பிறக்கிறாரு, ஒரே ஆத்மா தான். நம்ம அடுத்த கதையில சொல்லும்போது, புராண கதையில சொல்லும்போது புரிந்து கொள்ளலாம். அப்போ இங்க இவர் இந்த மகாவிஷ்ணுவாக பிறக்கும் போது முதல் நாளிலிருந்து முதல் பிறவிலிருந்து அவருடைய கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும். 8 பிறவி வருவாரு, 9, 10, இங்க ஒரு 12 எடுப்பாரு, 20 பிறவி வருவாரு, அதுக்கப்புறம் இங்க ஒரு 21, இங்க ஒரு 84ன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுனுடைய சக்தி கலைகள்லாம் என்ன ஆகுனா குறைந்து கொண்டே வரும். அதனாலதான் அந்த ஜோதி ஸ்தம்பம் இருக்கிற அந்த ஜோதி வடிவமானவர் அதுல அது சிவன் தான். நான் அதுல பெருசா சொல்லி கதைகள்ல தான் விஷ்ணு புராணத்துல சிவனை பெருசா சொல்ல மாட்டாங்க. விஷ்ணு புராணத்துல விஷ்ணு தான் கில்லி, சிவபுராணத்துல சிவன் அவரு வேற யாருக்கிட்டையும் கொண்டு கொலி விட்டாக்கி எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு சிவபுராணத்தை என்ன பண்றாங்க, சிவன் ஆதி அந்தமானவர் அப்படி ஆனவர்னு சொல்லி பார்வதி கதையை எடுத்துட்டு வராங்க. மகாவிஷ்ணுவுக்கும் சிவ புராணத்துக்கும் சம்பந்தமே இல்லாம கொண்டு போவாங்க. அதான் சிவ புராணத்துல கரெக்டா சொல்லுவாங்க சிவன் ஆதி அந்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மகாவிஷ்ணுவோடைய விஷ்ணு புராணத்துல பாத்தீங்கன்னா சிவனை பற்றிய கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரகசியங்களும் சொல்லுவாங்க. அப்ப அந்த விஷ்ணு புராணத்துலதான் அப்போ இங்க என்ன பண்றாரு, விஷ்ணு வந்து தன்னுடைய சக்திகளை குறைந்து நிலைக்கு வருது பிறவி பல சக்கரங்கள்ல வரும்போது. அப்பந்தான் அவர் வந்து தன்னுடைய சக்தியை கீழ் நோக்கி எடுத்துட்டு வராரு. ஏன்னா இவர் மகாவிஷ்ணு வந்து இறங்கும் கலை. அதுதான் அந்த ஜோதி ஸ்தம்பம் வரும்போது ஆளா என்ன பண்றாரு விஷ்ணு, என்ன பண்றாருன்னா அந்த பன்றி அவதாரம் எடுத்துட்டு, ஏன்னா பன்றி வந்து ஓடி போகும் நிறைய இடங்கள்ல. நீங்க இந்த டிஸ்கவரியில நீங்க பார்த்துருக்கலாம்.
அதுல என்ன பண்ணும் அப்படின்னா, புலியோ சிங்கமோ துரத்திட்டு ஓடி வரும். ஓடி போய் ஒரு பள்ளத்துக்குள்ளதான் குத்துற மாதிரி இருக்கும். குத்தி கிடுகிடுகிடுன்னு என்ன பண்ணிடும், ஓட்டை போட்டு உள்ள போயிடும். மற்ற விலங்கினங்கள் உள்ள போகாது. பன்றி ரொம்ப முரட்டு பன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, பன்றிகளுக்கெல்லாம் எப்போ கொம்பு முளைக்கும் அப்படின்னா 60 வயசுலதான் கொம்பை முளைக்கும். அதுக்கு ரகசியம் உண்டு. 60 வயசுல ஏன் பன்றிக்கு கொம்பு முளைக்குதுங்கிறதே நம்ம இந்த வீடியோல சொல்லுவோம். இப்ப வரும் பாருங்க. அப்போ அதுதான் மகாவிஷ்ணு தன்னுடைய பிறவி கலைகளை குறைஞ்சுன்னா அங்க 16 கலை இருக்கும். அதுக்கு பிறகு 14 கலை, 12 கலை, 10, 8, 6, 4ன்னு சொல்லிட்டு கலைகள் குறையும். தன்னுடைய கலைகள் சக்திகளை விஷ்ணு இழந்து கொண்டே வராருங்கிறது தான் அங்க பன்றி அவதாரம் போட்டுட்டு அந்த ஸ்தம்பத்துக்கு கீழே ஒரு கீழ் நோக்கி போறதை காட்டும். அப்போ விஷ்ணு இறங்கும் கலை. அப்போ அதே விஷ்ணு ஆகிறாருல, விஷ்ணு இங்க பல பிறவிகள் எடுத்துட்டு கலியுகத்தின் இறுதியில வரும்போது அந்த விஷ்ணு தான் பிரம்மாவாக பிறக்கிறாரு. அதான் நீங்க இத அடுத்த புராண கதைகள்ல சொல்லலாம்னு நினைச்சேன். பக்தி மார்க்கத்துல மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்திருப்பாரு. அவருடைய நாவினா அவருடைய அந்த இதுல இருந்து, அவருடைய தொப்புள் கொடியில இருந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு தாமரை கொடியில பிரம்மா இருப்பார். மகாவிஷ்ணு தான் கடைசி பிறவில பிரம்மாவாக பிறக்கிறாரு. அதான் அந்த போட்டோ நான் வேணாலும் இதில் கிளியரா காட்டுறேன். அப்போ இந்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்துல இங்க சத்தியுகம் திரேதாயுகத்துல இந்த மத கோயில் தெய்வங்கள் பிறக்கிறாங்க. அவங்களே தன்னுடைய சக்திகளை இழந்து வரும்போது இவர் இந்த பிரம்மாவின், ஏன்னா மகாவிஷ்ணுவுமே தன்னுடைய சக்திகளை இழந்து கடைசியில பிரம்மாவாதான் பிறந்திருக்கிறாரு. அப்போ இந்த பிரம்மா மகாவிஷ்ணுடைய கடைசி பிறவி. அப்போ இந்த 100 வருடம் ஆகும். மொத்தம் 5000 வருட கல்ப சக்கரம்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த 5000 வருட கல்ப சக்கரத்துல 4900 வருடங்கள் இழந்த சக்திய அந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல இப்போ 1936 இருந்து 2036 வரைக்கும் தான் இந்த உலகமே இருக்கும். கடைசி 10 வருஷம் 11 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி 10 வருஷம் தான் நடக்கும். அப்போ இந்த டைம்ல அவரு பிரம்மா என்ன பண்றாரு, இந்த 5000 வருடத்தினுடைய 4900 வருடங்கள் சக்தி இழந்து வந்தாங்கல்ல, அந்த 5000 வருடத்தினுடைய சக்திகளை கொஞ்சமா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இறைவன் கொடுக்கிற நாலேஜை ஏத்தி என்ன பண்ணிடுவாரு, ஏறும் கலை வந்துடும். பிறவிக்கு கொண்டு வந்துருவாரு பிரம்மா. மகாவிஷ்ணு சக்தியை இழந்து கீழே வராரு. பிரம்மா இந்த ஒரே 100 வருட பிறப்புல என்ன பண்றாரு, தன்னுடைய சக்திகளை அப்படியே ஏத்தி கொண்டு விட்டுருவாரு. அதுதான் என்ன பண்றாங்க அந்த புராண விஷ்ணு புராணத்துல பிரம்மாவுக்கு ஏறும் கலையும் இருக்கும். டப்புன்னு அன்னம்னா தூய்மை. அன்னப்பறவையை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு ஜாடியில நீங்க கல்லையும் முத்தையும் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த முத்தை மட்டும் பிறக்கி எடுக்குமா? நீங்க ஒரு ஜாடியில பாலும் தண்ணீரும் ஊற்றி வச்சீங்கன்னா அந்த பாலை மட்டும் உறிஞ்சி தனியா எடுத்து நீரை வெறுமனாக்கி காட்டிடுமா இதுல நீர் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு தூய்மையின் நிலையாக ஒரு காலத்துல இருந்ததுன்னு சொல்றாங்க. அதை தன்னுடைய வாகனமாக, தூய்மை தன்மையை வாகனமாக வைத்தவர் யார் அப்படின்னா அவரு பிரம்மா. அதனாலதான் பிரம்மா என்ன பண்றாரு, ஆளாட்டு அந்த ஜோதி தம்பத்தினுடைய முடிய பார்க்க வேகமா போறாரு, பார்த்துருவாரு. சரியா பார்த்தத பொய் சொன்னதா ஒரு கதை வருது. அவரு உண்மையிலே யாரு பார்த்திருக்கிறா, விஷ்ணு பார்த்தவர் கிடையாது. ஏன்னா இந்த 100 வருடம் முடிஞ்ச பிறகு 2036 உலக போர் நடந்து அதுக்கு பிறகு இதே பிரம்மா தான் மகாவிஷ்ணுவாக பிறந்த பிறகு அது அந்த ராஜ்யம் மற்றும் அந்த பாரத ராஜ்யம் அந்த சனாதன தர்மம்ங்கிறதெல்லாம் ஒரு 2 பிறவி வரைக்கும். ஏன்னா இப்பவும் நம்ம இருக்கிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த போபால் பயங்கரம், இன்னும் நிறைய அந்த 1ஆம் போர் 2ஆம் போர்லாம் நமக்கு இந்த இன்டர்நெட் வசதிகள்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சத்தியுகத்துல இருந்து ஒரு 2 பிறவியாவது அந்த வைப்ரேஷன் இருக்கதான் செய்யும். அதுக்கு பிறகுதான் பிறவி கணக்குகள் வரும்போது இந்துஸ்தான் பெயரை, அந்த பாரத்துங்களை இருந்து இந்துஸ்தான் பெயரை ரீச் பண்ணி எடுத்துட்டு வரும்போது டோட்டலா முன்னாடி நடந்த உலக சரித்திர பூலோகமே மறந்துடும். அதான் மகாவிஷ்ணு இறங்கும் கலைங்கிறப்ப இந்த 100 வருடத்துல என்ன பண்ணுதுன்னா பிரம்மா ஏறும் கலையாக வராரு. இந்த பிரம்மாவினுடைய சக்திகள் அதிகரிக்குது. இதுதான் விஷ்ணு புராணத்துல என்ன சொல்றாங்க, அன்னப்பறவையில பிரம்மா மேல போவாரு, விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போவாரு. அவரு மேல் நோக்கி போற அன்னப்பறவையில போற பிரம்மா என்ன பண்ணிடுவாரு, சிவனுடைய முடியை பார்த்துருவாரு, தொடக்கத்தை பார்த்துருவாரு.
சரி, அப்போ அவர் அடிய பார்ப்பாரு, இவரு தொடக்கத்தை பார்த்துருவாரு. ஏன்னா அந்த 100 வருடத்துலதான், ஏன்னா அந்த பக்தியில பாத்தீங்கன்னா அவரு சிவபிரான என்னதெல்லாம் சொல்லுவாங்கன்னாக்கி பித்தன், பைத்தியக்காரன் அப்படின்னு நிறைய இந்து மதங்கள்ல, மற்ற மதங்கள்ல கருத்தர் அல்லாஹ் உயர்வாதம் பேசுறாங்க. இந்து மதங்கள்ல உலகத்தை படைத்தவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்போ அதுக்கான, ஏன்னா இப்படி ஒரு உலகம் 5000 வருடம் ரிப்பீட்டட் சர்க்கிளுங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ புதுசா பிரம்மகுமாரிகளுக்கு தெரியும். அஞ்ஞான ஆத்மாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த 5000 வருடமும் இதே நேரம் இதே டைம்ல நம்ம 2 பேரும் உட்கார்ந்து இதே போல பேசிட்டு இருப்போம். நான் இந்த வீடியோக்கு இதே போல ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு பிக்சடா இருக்கு உலக நாடகம் பாருங்க. அதனாலதான் அவரை பித்தன்னு சொல்றது. ஏன்னா இப்படி ஒரு நாடகத்தை படைச்சு வச்சவரை புத்திசாலின்னா சொல்ல முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஆனா யாருக்கும் புரியாத ஞானம் பாருங்க. அப்போ விஷ்ணு புராணத்துல கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சிவன் இப்படிதான் பிறந்திருக்கிறாரு. அப்போ இவர் உடம்புல இறைவன் எப்படி வராரு, எப்படி என்ன ஏதுங்கிறது நீங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போட ட்ரை பண்ணுவோம். மற்றபடி நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போனா நீங்க இதற்கான விளக்கம் புரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ 10 மினிட் வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்க அந்த வீடியோ என்ன அப்படின்னா, இணையதளத்துல பிரம்மகுமாரிகளுடைய கிளையை கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நீங்க போகலாம். வேர்ல்டு வைடா இருக்கு. 160 நாட்டுல இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்கும். ஃபர்கெட் பண்ணிடாதீங்க. எதுவும் டவுட் இல்லை, எனக்கு அப்படி போக முடியாது, நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன், நீங்க இந்த மாதிரி இடத்துல நான் இருக்கிறேன், நீங்க எனக்கு இதே யூடியூப் வீடியோவுக்கு கீழே நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்கன்னா உடனே வித்தின் 48 to 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? அப்படி அடுத்தது 2வது கதையை பத்தி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 2வது கதை கூட பெருசாலாம் இருக்காது. 2வது இதே விஷ்ணு புராணத்துல தான் அதுவும் வருது. ஏன்னா சிவன் அப்படிதான் இருக்கிறார். அந்த விஷ்ணு புராணத்துல உள்ள 2வது கதை சிவன் எப்படி பிறந்தாரு அப்படின்னா, விஷ்ணு பார்க்கடல்ல படுத்துட்டு இருப்பாரு. பார்க்கடல்ல விஷ்ணு படுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அவரு சுத்தி ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. லட்சக்கணக்கான வருஷம் அப்படியே பார்க்கடல்ல அவர் ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாங்க. லட்சுமி பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த பார்க்கடல்ல அவரு படுத்துக்கிட்டு இருந்தது இவங்க எப்ப பார்த்தாங்க? இந்த பட விளக்கம் வச்சு நம்ம விளக்கம் கொடுக்கும்போது புரியும். ஏன்னா சரித்திரம் பூலோகம் யாருக்குமே தெரியாது. அப்போ இயேசுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம், இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மதுராவில கிருஷ்ணா பிறந்தாரு, டெல்லியிலங்கிறதுலாம் கதை அமைப்புகள்ல புத்தகங்கள் எழுதி பார்த்திருப்பீங்க. அப்போ பல லட்ச வருஷமாக அவரு ஒரே ஒருவர் பயமே இல்லாம இருந்திருக்கிறார். விஷ்ணு புராணத்துல வருது. விஷ்ணு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடுன்னு சொல்றாங்க இந்து மதத்துல. ஏன்னா சைவிஷம் சிவன், வைசிஷம் அவர் விஷ்ணுவால உருவாக்கப்பட்டது. ஏன்னா 2500 வருடங்களுக்கு முன்னாடியே சைவிஷம் வைசிஷம் சொல்லிட்டு 2 இஷம் தான் இருந்திருக்கு. சைவசத்தை பிடிச்சவங்க சிவன், வைசிஷத்தை பிடிச்சவங்க விஷ்ணு. இந்த ஐயங்கார் குரூப்லாம் இருக்கலாங்க, அந்த குரூப்புகள். அப்போ சிவனுக்கு சமமாகவே இந்தியாவில் 2 குரூப்பு தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் அந்த இஸ்ரேவேல்ல இருந்துச்சு நிறைய அந்த மற்ற அந்த வேதகாரங்கள்லாம் வந்துட்டாங்க, கிறிஸ்தவங்க. அப்புறம் ரொம்ப ஸ்லோவா அரபியில இருந்து வந்துச்சு முகமது ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு யூதர்கள் தான், பிராமணர்கள் தான். அதுதான் அவங்க புத்திக்கு என்ன தோணுமோ அது எடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ பல லட்ச வருஷங்களாக யார் இருக்கிறா அப்படின்னா, அவரு விஷ்ணு தனி ஒரு நபராக அந்த பாம்போட சர்ப்பத்தோட கீழே அடியில படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பார். சர்ப்பம் மிதந்துகிட்டே போகும். பாம்பு 5 தலை நாகத்துக்கு கீழே தானே படுத்திருக்கிறாரு. அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, அந்த 5 அந்த விகாரங்களுக்கு கொடையாக வைத்து அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறார் பார்க்கடல். அப்போ பல லட்ச வருடங்கள் அவர் அந்த கடல்ல ஜீலே படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு கஷ்டம் வருது. யாரு? விஷ்ணுவுக்கு. அந்த மன கஷ்டம் வரும்போது அப்படி தன்னைத்தானே அறியாம ஒரு கண்ணீர் மாதிரி சிந்தும் போது அவருடைய நெற்றி புருவத்திலிருந்து ஒரு ஒளி ஜோதியாக ஒருவர் வருவார். அவரை தன்னை சிவனுன்னு சொல்லிப்பார். அப்போ அப்படி பார்த்த உடனே யாருடைய நெற்றிலிருந்து வரா? மகாவிஷ்ணுடைய நெற்றிலிருந்து சிவன் வரார். அப்போ சிவன் அப்படி இப்படி நிறைய விஷயங்களை அவர் மகாவிஷ்ணுவுக்கு உணர்த்துறாரு. உடனே மகாவிஷ்ணு உடம்புல இருந்து யாரு வரானா? பிரம்மா வந்துருவார்.
அப்போ பிரம்மா முதல்ல ஏற்க மறுப்பார். இவரு கடவுளா அப்படின்னு சொல்லிட்டேன்னா பிரம்மாவுக்கு விஷ்ணுவை தெரியும், ஆனா யாரை தெரியாது, உலகத்தை படைத்த சிவ பிராணே தெரியாது. அப்போ அவர் ஏற்க மறுப்பாரு. அந்த டைம்ல சிவன் உணர்த்துறது போல இருக்கும். அப்போ நான் உனக்கு குழந்தையாக பிறக்கிறேன், உன் மூலமாக நான் எனக்கு ஒரு குழந்தைய நான் பெற்றெடுக்கிறேன் மாதிரி கதை வரும். அப்போ அவர் ஒரு ருத்ரன்கிற ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வாரு. இது விஷ்ணு புராண கதை. அப்போ ருத்ரன் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வாங்க. அந்த குழந்தை என்ன ஒரு மனநிலை இது இருக்கும், நமக்கு இதுவும் வேண்டாம் இன்னும் குழந்தை வேணும்னு கேட்கறது போல வரும். அப்போ அந்த ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த இன்னொரு 8 குழந்தையும் அவர் பிரம்மா சிவன் மூலமாக பெற்றெடுப்பாரு. அந்த 8 குழந்தையிலிருந்து இன்னொரு 108 குழந்தைகளை பெற்றெடுப்பாரு. அந்த 108 குழந்தையிலிருந்து இன்னொரு 1008ன்னு சொல்லிட்டு எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். உலக மக்கள் தொகை பிரம்மாவிலிருந்து பிறக்குதுங்கிறத காட்டுறது இந்து மதத்துல. அப்போ அப்படி கதை அப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க. அப்போ விஷ்ணுவுடைய நெற்றி பூர்வத்திலிருந்து சிவன் வராரு. சிவன் வந்த உடனே அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது விஷ்ணுடைய உடல்ல இருந்து தான் யாரு வாரா அப்படின்னா பிரம்மா வராரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அந்த பிரம்மாவில இருந்து படைப்புல வர்றதுதான் அந்த இப்ப பாருங்க விஷயம் ரகசியம் என்ன அப்படின்னா, இது நான் ஏற்கனவே சொன்னது போல 5000 வருட கல்ப சக்கரம். அப்போ இந்த 5000 வருட கல்ப சக்கரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பாலனை தாரணை யார் மூலமாக நடக்குது அப்படின்னா ஒரு விஷ்ணு தான் முதல்ல வராரு. மகாவிஷ்ணு உலகத்தை படைப்பாருன்னு சொல்றாங்களே, காத்து ரட்சிக்கக்கூடியவர். அவரு அந்த சத்தியுகம் திரைத்தாயுகம் துவாபரயுக கலியுகத்துல பல லட்ச வருடங்களாக விஷ்ணு புராணத்தை காட்டியிருப்பாங்க. பல லட்ச வருடங்கள் அவரு அப்படிலாம் இல்லை விஷ்ணு. அது ஒரு 5000 வருடங்கள் காலகட்டங்கள் தான் மொத்தமே நகருதுக்கு. அதுல 5000 வருஷத்துல கடைசி 100 வருடம் சங்கம யுகமாக வருது. அப்போ இந்த சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுக கலியுகத்துல ஏன்னா உலக ரெக்கார்டே கிடையாது, விஷ்ணு மட்டும் தனி ஒரு நபராக. அதனாலதான் அந்த தைரியங்கிற உணர்வு இப்பவும் நம்மளும் தனியாக ஒரு இடத்துல வாழ முடியும், இருக்க முடியும். ஆனா என்ன, நமக்கு அந்த தைரிய உணர்வுகள் கிடையாது. சூட்சும வதனத்திலிருந்து அந்த ஸ்தூல உலகத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்கனாலே நம்மளால இருக்க முடியாது, பயமா இருக்கும் அந்த ஏரியாவில். அப்போ அதுக்கேற்றவர் கடும் பயிற்சி எடுக்கிறவங்க தான் அந்த சூட்சும வதனத்திலே இருக்க முடியுமா. அப்போ அந்த அளவுக்கு மன தைரியம் உள்ளவங்க தான் அங்கெல்லாம் இருக்க முடியும். அப்போ அதுதான் பல லட்ச வருடங்களாக அவர் ஒருவராகவே அந்த பார்க்கடல் மேல உலக படைப்பே கிடையாது. அந்த டைம்ல மகாவிஷ்ணு அந்த சர்ப்பம் பாம்புக்கு கீழே அவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய நெற்றி புருவத்திலிருந்து மகாவிஷ்ணுடைய நெற்றி புருவத்திலிருந்து தான் சிவனே பிறந்திருக்கிறார். அதான் அந்த இன்னைக்குள்ள வீடியோ டாபிக்கே பாருங்க, சிவன் இப்படிதான் ஒரு பச்சை குழந்தையாக இருப்பாருன்னு நான் காட்டியிருப்பேன். சரி, அப்போ அவர் குழந்தையாக சிவனே பிறந்திருக்கிறார். பிறப்புங்கிறது அதான் நான் முதலே சொன்னது போல அவருக்கு தாய் தந்தையெல்லாம் கிடையாது. ஞானத்தின் அடிப்படை அவரு ஆதியும் அந்தமும் அனாதியுமானவர், அனாதை. நீங்க ஒரு அனாதை, நான் ஒரு அனாதை, உலக நாடக மேடை ஒரு அனாதைன்னு அவர் அடிக்கடி பிரம்மகுமாரிகள் சொல்லுவார். அப்போ என்னன்னா அவரு மகாவிஷ்ணு இருக்கிறாரு. மகாவிஷ்ணு பல 1000 வருடங்களாக இந்த உலக நாடக சக்கரத்தை அவர் ஒருவர் கிடையாது, அவருடைய பிகைன்ல. ஏன்னா அவர் உலகத்தை காத்து ரட்சித்து கொள்றாருன்னா அந்த காத்து ரட்சிப்புக்கு மக்கள் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டுமே வாழ்ந்துட்டு போனதுக்கான ஏன்னா ஆதாம் ஏவாள் ஒருவரே சொர்க்கத்தை அடைஞ்சதாக இருக்கும், அப்படி கிடையாது. அவங்க ஒரு நிமித்தமாக இறைவன் வச்சிருப்பார் ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சந்ததி குறிப்பை இருந்தது, ஒருத்தரை ஒரு பிரதிநிதியாக வச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ மகாவிஷ்ணு தன்னுடைய சக்திகளை அனைத்தும் இழந்து வரும்போது அதே மகாவிஷ்ணுடைய நெற்றி புருவத்திலிருந்து இறைவன் வராரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பிரம்மா தான் சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரிக கலியுகம் அந்த படைப்புக்கான விஷயங்கள் சுத்துறது மகாவிஷ்ணு மூலமாக தான் சுத்துறாரு. பிரம்மாவனுடைய ஆத்மா சத்தியுகத்துல என்ன ஆகுதுன்னா மகாவிஷ்ணு ஆகுது. அந்த மகாவிஷ்ணு ஆத்மா அப்படி தன்னுடைய சக்திகளை அப்படியே குறைத்து கலியுகத்தின் இறுதியில மகா சங்கம யுகத்துல இப்போ இந்த டைம்ல வரும்போது அவருடைய நெற்றி பூர்வத்துல, ஏன்னா இறைவன் நெற்றி பூர்வத்துல இருந்து அதான் அவருக்கு நெற்றிக்கண் சிவனுக்கு காட்ட காரணம். அப்போ மகாவிஷ்ணு இந்த ஆத்மாவனுடைய நெற்றி பூர்வத்திலிருந்து வருது, அவருக்கு நீதான் மகாவிஷ்ணுன்னு சொல்லி இறைவன் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இவருக்கு உணர்த்துறாரு. அப்போ நீதான் மகாவிஷ்ணு, நிறைய காட்சிகளும் இவருக்கு கிடைச்சிருக்கிறது 1936-37 சம்திங்ல. அப்போ அந்த டைம்ல அவருடைய நெற்றி பூர்வத்திலிருந்து அப்போ நீதான் பிரம்மா ஆகிற போற அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரம்மா ஆகிறதுக்கு நீ உன்னுடைய உடல் ரீதியாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவுடைய உடல்ல இருந்தா பிரம்மா வருவார். நம்ம ஏற்கனவே சொன்னது போல மகாவிஷ்ணுடைய நாவிலிருந்து பிரம்மா வந்திருப்பார்.
அப்போ மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்துதான், ஏன்னா ஒரே ஆத்மா தொப்புள் கொடி உறவு தான். ஆத்மா வெவ்வேறு சரீரங்களை எடுக்குது, டிஃப்ரெண்டான சரீரம். ஒன்று சத்தியுக சரீரம் ஒன்று வருது, சொர்க்கத்தின் சரீரம். என்னன்னு கலியுகத்தின் இறுதி சரீரம், சங்கம் யுகத்துல தான் அவரு பிறக்கிறார், பிராமண பிறப்பு. அப்போ விஷ்ணு, அப்போ இவருடைய நெற்றி பூர்வத்துல இருந்து இவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல ஆரம்பத்துல அதான் வேதங்கள் மகாவிஷ்ணுடைய விஷ்ணு புராணத்துல கரெக்டா சொல்றாங்க. முதல்ல பிரம்மா ஏற்க மறுக்கிறாரு. 1936 37 சம்திங்ல ஒரு வருஷம் ஆயிருக்கு இவருக்கு புரிய வைக்கிறதுக்கு. இதான்ப்பா சமாச்சாரம், இப்படி இப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உலக விநாசம், ரஷ்யா அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகளுக்கிடையே உலக போர்கள் நடக்கிறதெல்லாம் இவருக்கு காட்சியாக இறைவன் காட்டியிருக்கிறாரு. உலகம் அழியிறது, புது உலகம் பிறக்கிறதெல்லாம் இவர் காட்சியாக பார்த்திருக்கிறாரு. இவருக்கு காட்டவே இல்லை, வாயில வடம் மட்டும் ஏதோ ஒண்ணு வந்து கொடுத்துட்டு போச்சுன்னா இவரெல்லாம் பிலீவ் பண்ண மாட்டார். சரியா? அப்போ இவரு மூலமாக இந்த ஞானம் கொடுத்து எல்லா விஷயங்களுமே இவருக்கு புரிய, முதல்ல அவருக்கு குழம்புறாரு. வேதங்கள்ல கரெக்டா எழுதியிருக்கிறாங்க. இவர் குழம்பி அப்போ இவருடைய நிலையில இருந்து அப்போ சிவன் தான் குழந்தையா பிறக்கிறாருன்னா சிவனுடைய ஞானம் தான் குழந்தையா பிறக்குது. முதல் குழந்தை வந்து என்ன அப்படின்னா ருத்ரனுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு. அது இவங்க பக்கத்துல இருக்கிறவங்க. அப்போ இவங்க தான் இந்த உலகத்தினுடைய அம்மா, ஜெகத் பிதா பிரம்மா, ஜெகத் ஆம்பா சரஸ்வதி. அப்போ இவர் பிரம்மாவினுடைய வயிற்றுல அவர் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. ஏன்னா ஆதாமுடைய வலது கரை மன்னிக்கணும், இடது கரை இடுப்பு எலும்புல இருந்துதான் யாரு பிறந்திருப்பான்? ஏவாள் பிறந்திருப்பாங்க. இப்பவும் நம்ம திருமண வீடுகள் அதான பண்றோம். மணமகன் வலது பக்கம் இருப்பான், மணமகள் மணமகனுடைய இடது பக்கம் உட்கார்ந்து இருப்பாங்க. புரிஞ்சுதா? அது இந்த சாராம்சத்துலதான் இவர் இடது இழுப்பு எலும்புல இருந்து ஏவாள் பிறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவரு பிரம்மா முதல்ல பிறக்கிறது ருத்ரனுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனை பிறவி செய்யறாரு. அப்போ இதோட முடியாது, அப்போ மறுபடியும் இன்னொரு பிறப்பு. ஏன்னா சிவன் தான் குழந்தையா பிறக்கிறார், அவருடைய ஞானம் குழந்தையாக பிறக்குது. அப்ப இவங்கல இருந்து 8 அஷ்ட சக்திகள் மாரி 8 குழந்தைங்க பிறக்கிறது. அது விஷ்ணு புராணத்தில் நிறைய பேர்கள் கொடுத்திருப்பாங்க. சரியா? அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, நமக்கு ரகசியம் தான் தேவை. அப்போ அந்த 8 குழந்தைகளும் பிறந்து அந்த 8 குழந்தையில இருந்து 108 குழந்தைகள் பிறக்குது. 108 1008 ஆகுது, 16,108 ஆகுதுன்னு உலக மக்கள் தொகை விருட்சமாக மாறுது, விரிவடையுது, பாப்புலேஷன் கூடுது. அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல இருந்து ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாது. நீங்க அப்படியே ரியல் நாலேஜ் நீ தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை, நான் ஏற்கனவே சொன்னது போல நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு டைரக்டா வேர்ல்டு வைடு போங்க. நீங்க வெளிநாட்டவராக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். சரியா? நீங்க 160 நாட்டுல பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் இருக்கு. நீங்க டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் உடனே ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாம தான் பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் ஆல்ரெடி ஒரு அழகான சூப்பரான ஒரு வீடியோ 10 மினிட் வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். அதில் இதே மாதிரி நான் கொஞ்சம் சிம்பிளா நம்ம கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா கொடுத்துருப்போம். அதை நீங்க இணையதளத்துல சர்ச் பண்ணி நீங்க டோட்டல் எல்லாமே பார்த்து நீங்க டைரக்டா நீங்களே போய்க்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்க, எதுவும் நினைக்கவே மாட்டாங்க, பணம் கிடையாது, ஃப்ரீ தான். அப்போ இப்படி இந்த ஆன்மீக இயக்கம் வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லி. அப்போ அந்த 8 108 1008 யாருன்னு கேட்டீங்கன்னா இயக்கத்துக்கு வந்து ஞானம் அடைஞ்சிங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்படிதான் விஷ்ணு புராணத்துல சிவனுடைய ஞானத்தின் அடிப்படையில் சிவன் இப்படிதான் பிறக்கிறாரு. அவரு அப்ப கேட்கலாம், சிவன் பிறந்தா அப்போ சிவன் தானே ஆதி, சிவன் தானே சர்வமும் சிவமயம் சொல்றாங்க, சிவன் தானே மிக உயர்ந்தவர். அப்படி வரும்போது எதுக்கு சிவன் இத்தனை பேரை வச்சிருக்கிறாரு? அவரே உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், ஜெனரேட்டர், ஆப்ரேட்டர், டிஸ்ட்ராயர் தானே சொல்றீங்க, காடுன்னு சொல்லிட்டு. அப்ப அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு போக வேண்டியதானே? வேற எதுக்கு படைத்தலுக்கு ஒருவர், அழித்தலுக்கு ஒருவர், காத்தலுக்கு ஒருவர் சொல்லிட்டு இப்படி உருவாக்கி குழம்பிட்டு வராரு? ஒரு செயலை அவரால் செய்ய முடிந்தாதானே அவர் இறைவன். நீங்க கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம், இஸ்லாம் முஸ்லீமா இருக்கலாம், எல்லா மதத்திலும் அழகா சொல்றாங்கல்ல இறைவன் ஒருவர் தான். நாங்களும் அதுதான் சொல்றோம், இறைவன் ஒருவர் தான். அவர் வந்து உருவாக்குறது. ஏன்னா ஆதாம் ஏவாள படைத்ததாக இருக்கு, நோவாவா படைத்ததாக இருக்கு, மோசையை உருவாக்குனதா இருக்கு, முகமதுவை உருவாக்குனதா இருக்கு. அவரு சீக்கியத்தினுடைய குருநானக் உருவாக்கி இருக்கிறாரு, புத்தரை உருவாக்கி இருக்கிறாரு, சீரடி சாய்பாபா உருவாக்கிறாரு, சுவாமி தோப்புல ஐயாவா முத்துக்குட்டியை உருவாக்கி இருக்கிறாரு. வேதங்களின் அடிப்படையில வெவ்வேறு விஷயங்களாக உளறி வைப்பாங்க. சர்வத்தையும் படைத்தவர் ஒருவர் தான். அப்போ அந்த விஷ்ணு புராணங்கள் சிவபுராணங்கள் மிக்ஸ் பண்ணி வரும்போதும் அவரு படைத்தலுக்கு இந்த உலகத்தை சிருஷ்டி உருவாக்குறதுக்கு அவரே நிறைய பேர்கிட்ட கால்ல கையில விழுந்த மாதிரிலாம் வேதம் எழுதி வச்சிருக்காங்க. அப்படிதானே வந்துகிட்டு இருக்கு. அவரு ஒருத்தர் நெத்தியில வருவாரு, அவர்கிட்ட தாங்கி தடவி சிவன் கோபிச்சுட்டு போவாரு. அப்புறம் பிரம்மாவுக்கு குழந்தை. அப்போ அவர் ஒருவரால மட்டும் கிடையாது, அந்த ஆன்மீக இயக்கத்திலே அவ்வளவு நச்சரிப்பு நடந்திருக்கு.
இதெல்லாம் நம்ம இந்த டைரக்டா இயக்கத்துக்கு வந்தீங்கன்னா முழு ரகசியங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஏதோ யதார்த்தமாக இந்த வீடியோ நீங்க தட்டி வந்துட்டீங்க, சரியா? இப்படிதான் பிறந்து இது 2வது கதை. எல்லாமே இதுதான், இதை வச்சுதான் வேதங்கள் எழுதுறாங்க. வேதத்தை வச்சுட்டு ஏதோ ஒன்ன வச்சுலாம் விளக்கம் கொடுக்கல. ஏன்னா இப்படி ஒரு பட விளக்கம் யாரு கொடுத்துக்கிட்டு அழையிற அள்ளு விட்டுரும். சரி, அடிப்பொலியா பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க, மைண்ட் ப்ளோயிங் பண்ணியிருக்கிறாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், கற்பனைக்கு எட்டாத ரகசியங்களை பண்ணி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். வேலை வெட்டி இல்லாம யாராவது இப்படி பண்ணி வைப்பாங்களா? இதுக்கு பண்ணி வச்சாலும் அதுக்கு விளக்கம் சரியா கொடுத்து அதை சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா கொண்டு போறாங்களே ஒரு குறிப்பு பிரம்மகுமாரிகள். அப்படி இப்படி ஒரு 2 கதைகள் வருது, அதுலயுமே நிறைய வரும். அப்போ இன்னும் கேட்டீங்கன்னா இந்த ஆன்மீக இயக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஆன்மீக இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரிய பெரிய ரிஷிமார்கள் தான். ஏன்னா சிவன் ரீதியாக இந்த ஆன்மீக இயக்கத்துல இருக்கிறவங்க பிறந்ததுனால. அது மட்டும் இல்லாம இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க எல்லாம் சிவனுடைய மனைவிகள் தான், பார்வதி தான். இது சம்பந்தமா தனியா ஒரு டாபிக்ல ஒரு இதுல தலைப்புல போடலாம். அப்போ பார்வதியா இருக்கலாம். பார்வதினா இந்த ஆன்மீக இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க 1936-37 இந்த இந்த வயது கடந்த இவங்க பிரம்மாங்கிற ஒரு உடம்புல இறைவன் வரும்போது நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இவங்க தான் ரிஷிகள், இவங்க தான் பார்வதிகள், அந்த இயக்கத்தில் உள்ளவங்க, இவங்க தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது விஷ்ணு புராணத்துல வரும். அங்க மிகப்பெரிய ரிஷிகள் தேவன்மார்கள் எல்லாம் சிவன் வரும்போது அவர்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படிங்க பிறந்தீங்க, என்ன மாதிரி பிறந்தீங்க, நீங்க எங்க கல்வி கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு யாரு கல்வி கத்து கொடுத்தா, நீங்க சுயம்புன்னு சொல்றாங்களே, நீங்க யாருக்கு கத்து கொடுத்தீங்க அப்படின்னு பார்வதி ஒரு கராவக்கல்ல கேட்பாங்க. அந்த சிவனுடைய ரீதியாக இருக்கிற மற்ற சீசர்மார்கள், சீடர்கள், மற்ற ரிஷிமார்களும் தனியா உட்கார்ந்து சிவனை பிடிச்சி கேட்பாங்க. எல்லாத்துக்குமே அவர் ஒரே விஷயம்தான். எல்லாருமே இறைவன் எப்படி பிறந்தாரு, ஏன்னா இறைவன் எங்க இருக்கிறாரு, எப்படி பிறந்தாரு, அவருடைய பிறப்பு ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே ஆர்வங்கள் இருக்கும். அப்போ அப்படி கேட்கும்போது இது ஆன்மீக இயக்கத்துல கேட்டதை தான் அங்க வேதங்கள்ல சிவபுராணம் விஷ்ணு புராணங்கள்ல கக்கி வைக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை, நெருப்பு இல்லாம புகையுமா. ஆன்மீக இயக்கத்துல இருக்கிறவங்க சிவன் என்ன இவர் உடல்ல 1936-37 வரும்போது கேட்டிருக்கிறாங்க, நீங்க எப்படி வந்தீங்க, என்ன மாதிரி பிறப்பு, என்ன இப்ப வந்து நிக்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லிட்டு நச்சரிக்கும் போது சிவன் சொன்னது என்ன அப்படின்னா, நான் பிறந்தது பிரம்மாவின் மூலமாக தான் நான் பிறந்தேன், என் தந்தை பிரம்மா. அப்போ உடனே அவங்க கேட்கிறாங்க, அப்ப பிரம்மாவுக்கு தந்தை யாரு? பிரம்மாவுக்கு தந்தை பிரம்மாவை உருவாக்குறதுக்கு காரணம் மகாவிஷ்ணு பல பிறவைகளாக எடுத்து வரும்போது தன்னுடைய சக்திகளை இழக்கும் போது மகாவிஷ்ணுடைய நெத்தி புருவத்தில இருந்து நான் வாரேன். அப்போ பிரம்மாவுக்கே தந்தை யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு. அப்போ மகாவிஷ்ணுவுக்கு தந்தை யாரு? நான் தான். ஏன்னா மகாவிஷ்ணு மூலமாக தான் சிவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. மகாவிஷ்ணுடைய உடம்புல இருந்துதான் பிரம்மா வர்றாரு. அப்ப பிரம்மா பிறக்கிறதுக்கு மகாவிஷ்ணு உடல்ல சிவன் வந்தாதான் முடியுங்கிறது தான் அந்த கதைகள்ல கொடுக்குறாங்க. அதுதான் அந்த விஷ்ணு புராணங்கள்ல சொல்ல தெரியாம திணறிக்கிட்டு வருவாங்க. இதான் அதுக்கான கான்செப்ட். அப்போ சிவனுடைய அப்பா பிரம்மா, அப்போ பிரம்மாவுக்கு அப்பா மகாவிஷ்ணு, அப்போ மகாவிஷ்ணுக்கு அப்பா சிவன். புரியுதா? அப்படி இது ஒரு கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஜைபர் 0 எப்படி வந்தது? ஒரு வட்டம் மாதிரி தான் இருக்கும், அடியும் கிடையாது முடியும் கிடையாது, அப்படியே உருண்டுகிட்டே போகுது. இந்த உலக நாடக சக்கரம் போலதான் மனிதனின் பிறப்பு இறப்பு சக்கரமும் அப்படிதான் வருது. செத்தா பிறக்கணும், பிறந்தா மறுபடியும் சாகணும், அதுதான் விஷயம். அதுதான் வேதங்கள்ல அப்படி சொல்லி வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு 2 கதைகள் பவர்ஃபுல்லான கதைகள் வர நீங்க இன்னும் நிறைய புராணங்களை சிவபுராணம்லாம் அல்ல வந்துகிட்டு இருக்கும். நீங்க அந்த சிவபுராணம் பத்தில நான் இதை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படலை. பிற்காலத்துல சிவபுராணங்களை அதெல்லாம் கொடுத்தா நான் உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோலாம் நான் போட வேண்டியிருக்கும். அதை நீங்க பார்க்க தயார்னா பிற்காலத்துல வேணா சிவபுராணத்தை ஒரே வீடியோவில் ஒரே டேக்கில் அடிச்சு வேணா விடுறேன், பார்த்து நன்மை அடைந்து கொள்ளுங்க. சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம சிவன் யாரு, சிவன் எப்படி பிறந்தாரு, அது இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியா நம்ம ஞானம் அடைஞ்சாதான் அதையும் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா யூடியூப்லாம் 5 நிமிஷம் வீடியோலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் சிவபுராணம் விஷ்ணு புராணத்தை தெரிஞ்சு அதை ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கிறான். அதை பல்வேறு பாணியில அதை காப்பி ரைட் வச்சு காப்பி அடிச்சு அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசி அப்படிதான் ஒருத்தர் வீடியோ தான் எல்லாமே காப்பி ரைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை நானும் வேற காப்பிரைட் பண்ணி தான் இப்ப இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். முன்னாடி தெரியும், இருந்தாலும் இது கரெக்டா நம்ம பேசணும்ல ஒரு வீடியோக்கு, நானுமே இதை காப்பிரைட் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனா ரகசியம் பிரம்மகுமாரி இயக்கத்தை ஞானம் அடைஞ்சாதான் புரியும், இல்லை புரியாது. சரியா? நம்ம இன்னைக்கான வீடியோ பதிவை பார்த்தாச்சு. இது வீடியோ நம்பர் 3 நினைக்கிறேன்.
த கம்ப்ளீட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில் சிவன் பிறந்த அவர் யார், பிறந்த கதை என்ன, பிறப்பு என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பேசியாச்சு. நம்ம அடுத்த வீடியோ வந்து இது இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நிறைய இருக்கு. நம்ம முருகர், பிள்ளையார், ஐயப்பர், அகத்தியர் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இதே போல அவர் அகத்தியர்லாம் ஐயப்பர், முருகர், சிவசுடலை, அவரு கணபதி, பிள்ளையார்லாம் யாருன்னா இவருடைய பிள்ளைங்க 5 பிள்ளைங்க உண்டு சிவனுக்கு. அப்போ சிவனுடைய பிள்ளைங்க எப்படி வந்தாங்கன்னா இதே கனெக்ஷன்ல கொடுப்போம். அஞ்ஞானிகளுக்கு தான், பிரம்மகுமாரிகள் தான் பார்த்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க உங்களுக்கான நாலேஜ், அந்த தாரணைக்கான நிறைய விஷயங்கள்லாம் பரிசா இந்த ரூபங்கள்லாம் சுத்துறதுக்கு முரளியருக்கு படிச்சு தெரிஞ்சுக்கணும். அஞ்ஞானிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணிடுவோம். இது வீடியோ பதிவு 3. நம்ம அடுத்தது வந்து ஒரு வீடியோ வந்து அது ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு பைபிள் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். அது நிறையா இருக்கும். நம்ம அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீச், காமத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, பற்ற விழுறது, அதெல்லாம் சம்மந்தமாக நார்மல் கிளாஸஸ் மாரி கொடுப்போம். அதுவும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாரி அது ஒரு 20 நிமிஷமாவது, ரொம்ப லென்த் ஆகாது. அது ஒரு வீடியோ பதிவுகள் மாரி அது ஒரு சீரியஸ் மாரி எடுத்துகிட்டு போகும். இப்போ நீங்கள் என்னதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் நான் போட்டு வைக்கிறேன். லைஃப் டைம் வீடியோ கொடுப்பேனா அப்படின்னு எனக்கே தெரில. சரி, பார்ப்போம். கொடுத்தா நானுமே ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணிடுவோம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம். ஓம் சாந்தி.